ஆகஸ்ட் 21 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூர்யா சொன்னதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட வீரா ராமச்சந்திரன்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் என்னைய கேட்காம சீர்வரிசைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்ககிட்ட நாங்கள் சீர்வரிசை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்வரிசை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. மாறன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் என்னோட வீரா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, இதுக்கப்புறமா அந்த வீராவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மாறன் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் மாப்பிள்ளை வர்றாரு. என்னப்பா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது? நீங்கள் வரதட்சணை கேட்டீங்களா? இதையே நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வரதட்சணையெல்லாம் வாங்கினா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு வீராவுடைய காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். வரதட்சணை கேட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளோ தூரம் கோவப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு வீரா மன்னிப்பு கேட்குறாங்க. என் சொத்துல பாதியை வீராவுடைய பேருக்கு உடனே எழுதி ஆகணும், அதனால வக்கீலை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. டேய் மகனே, இந்த அளவுக்கு நீ நடிப்பியா? உனக்கு தண்டை முதல்ல சுற்றி போடணும் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. போச்சுடா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இந்த வீராவை நான் எப்படி தான் கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சூர்யா மாறனை மீட் பண்ணிட்டு, நீங்கள் தான் வீராவுடைய கழுத்தில் தாலி கட்ட போறீங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் தான் வீராவுக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை மாறனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீராவுடைய கழுத்தில் தாலியை கட்ட போகிறேன், அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவ? மாப்பிள்ளை சார், உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லட்டா? வீரா ஃபஸ்ட்டு என்னோட லவ்வர், அதுக்கப்புறமா தான் உங்களோட மனைவி அப்படிங்கிற சொல்கிற ஸ்தானத்துலேயே இருக்கிற நீங்கள் இன்னும் அவள் கழுத்தில் தாலி கட்டலைல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு சான்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. திடீர்னு வீராவே இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லலாம், மாறனை கட்டிக்கிறேன்னு சொல்லலாம், என்னன்னு நடக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. என்னதான் நடந்தாலும் இந்த மண்டபத்தில் நான் மாப்பிள்ளை ஆகும்போது நீங்கள் தான் என்னோட மாப்பிள்ளை தோழனா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் செஞ்ச ஒரு செயலையுமே பார்த்து வீரா பூரிச்சு போய் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனை ஞாபகம் எல்லாமே மாறனை நினச்சிக்கிட்டே தான் இருக்குது.